குடும்பத்துக்காக, நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபத்திலே நினைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய திருச்சம் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள், நம்முடைய திருச்சம் சார்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்க மக்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் நம்முடைய திருச்சம் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், வேலைவினத்தோர் சுகவினத்தோர் பிள்ளைகளுக்காக ஜெபத்திலே நினைத்துக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படும். நாட்கள் கொள்ளாத நாட்களுடையால் காலத்தை பிரயோஜன நாட்கள் கொள்ளாது. அதை ஒரு சொன்னாங்க, நேரம் பொன் போனது. நேரம் பொன் போனதுன்னா கோல்டு, தங்கம். அது நேரம் தங்கத்தை காட்டிலும் அது விலை பெற்று ஒரு இடத்த போனா திருப்பி வர. இன்னொரு அம்மா சொன்னாங்க, அது பொன் அல்ல, அது உயிர். அது ரொம்ப 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 விலை பெற்று. டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு 5 நிமிஷம் என்ன கொண்டு வந்தாங்கடா, எவ்வளவு பெரிய பாருங்க. ஒரு செகண்ட். ஒரு முறை வருது, கரூர்ல ட்ரெயின் பிடிக்க வாரேன். பஸ் ஓட்டி இறங்கி ஸ்பீடா வாரேன். 2:30 வண்டி ஸ்பீடா வாரேன். ஸ்டேஷன்ல வந்து ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் போயிடுச்சு. ட்ரெயின் என் முன்னால போகுது. 6 மணி நேரம் காத்திருந்தேன் ரயில்வே ஸ்டேஷன். 6 மணி நேரம். ஒரு செகண்ட். நேரம் எவ்வளவு முக்கியமானது பார்த்தீங்களா? நேரம் உயிரோடு நேரம். ஒவ்வொரு நாளும் அவரை தேடுங்க, சமூகத்தை காத்துருங்க, ஜெபிங்க. சர்வ ஆண்டவருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசிரியப்பாளர்களால் விசேஷமாக ஆனந்து வந்திருக்கிற யாவரையும் சர்வ ஆண்டவர் நாமத்தாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சர்வ ஆண்டவர் ஒருவர் கூட இருப்பார்களாக. கடந்த வாரத்துல நம்ம எதை கொடுத்து தியானித்தோம் மேக்சிமம் தெரியுமா? அந்த வெயில் வாழமா, கோயில் படமா, வந்தோமா, வெகுடே இருக்கணும். நேற்று என்ன சமைச்சு சாப்பிட்டோம் அது தெரியுமாங்க யோசிப்போம். கடந்த வாரத்தை என்ன சாம்பார் வச்சோம், என்ன குழம்பு வச்சோம், என்ன கொண்டு வச்சோம் தெரியாது. அப்படியே தெரியாம இருக்கும்போது வசனம் தெரியுமா? நமக்கு தெரியாது. அதான் சொல்லணும்னா தெரியாது சொல்லணும். நீங்க சொல்லுங்க பாருங்க. ஏதோ ஞாபகம் இருக்கா? என்ன கூப்பிட்டு வச்சோம்? நாம் நடக்க வேண்டிய வழிய ஆலயத்துலதான் சொல்லி கொடுப்பார். எங்கேயும் மற்ற இடத்துல ஸ்கூல் போனோம், புக்கை படிக்க வைப்பாங்க, படிச்சு எழுதி பாஸ் பண்ணணும். அது நமக்கு அறிவை வளர்க்கும். அறிவு. ஆனா ஆலயத்துல விதைக்கப்படுகிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையே மாற்றும். அல்லேலூயா. வாழ்க்கையை மாற்றும். நம்முடைய வாழ்க்கையை மாற்றாமல் இருக்க காரணம் என்ன? நம்ம ஆலயத்துல லீவ் போடுவதுதான். ஆலயத்துல லீவ் போடுவதுதான். மற்ற எதுக்காக லீவ் போடுவோம்? வேலைக்கு போட மாட்டோம், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு லீவ் போட மாட்டோம். என்ன பையன் தூங்கிட்டு இருந்தான், அதான் வரல. வேலைக்கு போகும்போது பையன் தூங்கினாலும் சரி, அவன் சாப்பிட்டாலும் சரி, அப்படியே போட்டு ஆலயத்துக்கு மட்டும் பையன் குறைய சொல்லல, சொல்றேன் நடக்க குறை சொல்லல, குறையில அதை என்ன செய்யணும்? மற்ற இடத்துல நம்ம கவனமா இருக்கும்போது அவரை தேர்வு என்ன செய்யணும்? கவனமா. நான் முதல்ல சொல்லிடுவேன். தானியேல் புத்தகத்துல ஒரு வசனம் வாசித்தோம். என்ன வாசித்தோம்? தானியேலுடைய காரியம் ஜெயமாய், அப்ப நம்முடைய காரியமும் ஜெயமாய். அதுக்கப்புறம் ஒன்று வாசித்தோம். 2ஆம் புத்தகம் 29ஆம் அதிகாரத்துல 29ல 30 வசனம். எசேக்கியா செய்வதெல்லாம் வாய்த்தோம்.
எசேக்கியா செய்வதெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா பேரை எடுத்துட்டு எசேக்கியா பேரை எடுத்துடு. அவங்க இருக்காரா? இருக்காரா? இங்க யாருக்கா? யாருக்கா? இங்க யாருக்கா? நம்ம இருக்கோம். அப்பா நான் செய்வதெல்லாம் வாய்த்ததுன்னு சொல்லணும். நான் செய்வதெல்லாம் வாய்ப்பு இல்லை. எங்க வாய்ப்பு? வாய்ப்பு வாய்ப்பு சும்மா ஒரு கனியை படிச்சிட முடியாது. சும்மா என்ன சொல்றதுக்கு கண்ணை வைக்கணும், தோண்டணும், உடம்புடணும், தண்ணியை ஊற்றணும், அது அப்படியே அப்படியே வளரணும். ஒரு 6 மாசத்துல கனி சும்மா டேட்டாவே முடியாது. அப்போ நீங்களும் நானும் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா சில காரியத்தை செஞ்சு அப்போ எசேக்கியா வாசிக்க எசேக்கியா புத்தகத்துல 29ஆம் அதிகாரம் எசேக்கியா 29ஆம் அதிகாரத்தில் இருக்கிற எசேக்கியா செய்த அவருடைய வாழ்க்கையில அவர் காரியம் வாய்த்ததுக்கு முதலாவது 29ஆம் அதிகாரத்துல இப்போ 3ஆவது சொல்லுங்க 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவர்களை பழுது பார்த்து அவர்களை ரிப்பேர் பண்ணி சுத்தம் பண்ணி. எதுக்கு சுத்தம் பண்ணாரு? எதுக்கு சுத்தம் பண்ணாரு? ஆலயத்தை எதுக்கு சுத்தம் பண்ணாரு? அழுக்கா இருந்துச்சு. அழுக்கா இருந்ததுனால அது என்ன செய்தாரு? பொட்டு அடிச்சு தூத்து கறி போட்டு முதல் நீங்க செய்வீங்க. இப்ப நல்லா செய்தாங்க. நான் தூக்கம்ல சிஸ்டர் வருவாங்க. ஏன்னா நான் தூக்குறேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆச்சு. அண்ணன் நல்லா தான் தூக்குறாங்க. ஆளுமே கழுவாங்க. ஆளுமே கோயக்குடியால வச்சிருக்காரு. நீரான் கழுவி ஆலயம் அவர் என்ன செஞ்சாராம்? ஆலயத்தை திறந்தார். எதுக்கு திறந்தாரு? ஆலயம் பூட்டி இருந்துச்சு. ஆலயம் எதுக்கு பூட்டி இருந்துச்சு? வாசிக்க கீழே வாசிங்களேன். 2ஆம் அதிகாரத்துல வாசிங்க. 6ஆம் வாசிங்க. நம்முடைய முன்னோர்கள் துரோகம் பண்ணி நம்முடைய தேவனாகிய கர்த்தரே பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகை காட்டினார்கள். எதுக்கு முதுகை காட்டினாங்க? ஆலயத்துக்கு. ஆலயத்தை தேட மனசுல ஆண்டவர் விட்டு அடிச்சிருந்தாங்க. தூரம் புலம்பல் வாசிங்க. புலம்பல் 5 வாசிங்க. புலம்பல் 5 வசனம் இருக்குது. புலம்பல் இருக்கு. புலம்பல் இடைமையாக அடுத்தால புலம்பல் இருக்கு. 5 அதிகாரத்தை வாசிங்களேன். 5 அதிகாரம் 7ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள். எங்க பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனாங்க. டக்குன்னு சொல்லுங்க. செத்து போயிட்டாங்க.
எங்கப்பா எங்க அப்பா எங்க சொந்தக்காரர் எங்க முன்னோர்கள் எங்க தாத்தா பாட்டி பாவம் செஞ்சுட்டு செத்து போயிட்டாங்க. செத்து போன அப்புறம் என்ன இருந்துச்சு? நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம். நான் அவங்க செய்த தப்ப என்ன செய்வேன்? சுமக்கிறேயா? சில முன்னோர் செய்த பாவம் தான் எப்படி இருக்கு? அவங்க செய்த அக்கிரமம், அவங்க குடும்பம் செய்த அக்கிரமம் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்படி நடக்கிற காரியம். இங்க சொல்லுது, எங்க பிதாக்கள் பாவம் செய்து செத்து போனாங்க, அவங்க செய்த பாவத்தை நாம என்ன செய்யணும்? சுமக்கணும். சுமக்கணும். அப்ப ஏன் அந்த எசேக்கியேல் சொல்றாரு, எங்க முன்னோர்கள் தேவனை தேடாம அவரை விட்டு பின் போய் தேவனுக்கு என்ன முதலை காட்டினாங்க. அல்லேலூயா. ஒரு எழுதினாங்களா? வசனம் திருப்பியது ஏன் வசனம்? அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும், இஸ்ரவேல் தேவனுக்கு சர்வாங்க தகனம் செலுத்தாமலும், தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். ஆலயத்தின் கதவை எங்க முன்னோர்கள் தேவனுக்கு பயம் இல்லாமல் போச்சு. அவர் தேவனை தேட வேண்டும் சொல்லி ஆண்டவர் வச்சிருந்தாரு. அவர் ஆண்டவருக்கு துரோகம் பண்ணி அவரை விட்டு பின்வாங்கி அவர் ஆலயத்துக்கு வர வேண்டியவங்க வராம தன் இஷ்டமா நினைச்சாங்க. போய் ஆலயத்தை பூட்டினதால என்ன ஆச்சு? வாசிக்கிறார். ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் பயங்கரமா வரும். நமக்கு என்ன பிள்ளை மேல வரும், சரி நமக்கு பிடிக்காத பயங்கர கோபம். கோபத்துக்கு என்ன பேசுறது தெரியாமலே பேசிட்டு வந்துடும். வேற யோசிச்சு ஐயோ இதை பேசிட்டோமே. கோபம் உண்டாலும் ஆண்டவர் கோபப்படுவாரா? கோபப்படுறாங்க, கடும் கோபம் பட்டாரா? தேவனுக்கு இருக்கிற பயம் ஆலயத்துக்கு வர வேண்டியவங்க, ஆலயத்தில் சுத்தம் பண்ணுகிறவங்க, ஆலயத்தில் விளக்கேற்றுறவங்க, ஆலயத்தில் ஜெபிக்கிறவங்க, ஆலயத்தில் பலி செலுத்துறவங்க தேவனை விட்டு இருந்தாங்க, பின்வாங்கி போனாங்க. தேவனுடைய கடும் கோபம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர் இவர்களை நீங்கள் உங்கள் கண்களினால் காண்கிறபடி துயரத்துக்கும் திகைப்புக்கும் பலிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். எப்படி கொடுத்தாரா? திகைப்புக்கும் பலிப்புக்கும் துயரத்துக்கும். ஜனங்க ஆண்டவர் தேர்ந்த போது எல்லா சத்துருக்கும் விலைக்கு பாதுகாத்தாங்க. என்னைக்கு ஆண்டவருக்கு பின்வாங்கினாங்களோ ஆண்டவர் எதிர்க்க வேலை கொடுத்தாரு. எதுக்கு அப்படின்னா அங்கிருந்து ஆண்டவர் கொடுத்து நல்லா இருக்கும்போது ஆண்டு தேட, கஷ்டம் வரும்போதுதான் ஆலயம் இருக்குன்னு தெரியும். கஷ்டம் வரும்போது ஊழியக்காரர் இருக்குன்னு தெரியும். அதுக்கு ஆலயத்தை பற்றி நினைப்பதே நான் பார்த்துருக்கேன். கோபா சொல்லிட்டு போயிருந்தேங்க செய்தி. பார்த்தீங்கன்னா வயசான ஆள் அவங்க உள்ள கோயில பார்த்ததே இல்லை. ஆச்சு சோமன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. ஹாஸ்பிட்டல் தூக்கெல்லாம் சேர்த்து சுருட்டி கொண்டு இருந்தாங்க. அங்கொண்டு இங்க வந்துட்டு வெறுமை உட்காந்துட்டு 5 வருஷம் சொல்றேன், நடக்க சொல்றேன். அப்போ என்னன்னா நல்லா இருக்கும்போது ஆரத்தை என்ன செய்யணுமா? தேடணும். நல்லா இருக்கும்போது தேடணும். நேரம் இருக்கும்போது தேடிக்கணும். இல்லாட்டா நேரம் இருந்தாலும் தேட முடியாது. நேரம் இருந்தாலும் ஏன்னா கோயில் இருக்காது. ஊழியர்கள் இருக்கும் போதே கோயிலுக்கு வந்துடணும். அப்பதான் வார்த்தை காது கழிஞ்சியும் கேட்கும். இல்லாட்டா நீங்க வந்து உட்கார்ந்து ஒரு பிரயோஜனம் ஊழியர்கள் இல்லாத ஆலயத்துக்கு போய் எழுது அது சும்மா இருக்கு. வேதவசம் விதைக்காத ஆலயம், வேதவசம் விதைக்காத ஊழியர்கள் இல்லாத இடம் அங்க உட்கார்ந்து
வார்த்தை பெயரணும். சாப்பிட நல்லா நல்லா வாங்கி எடுக்கும்போது சாப்பிடணும். இல்லாட்டா சாப்பாடும் நீ எத்தனை சாப்பிட முடியாது. ஒரு நல்ல மிட்டாய் வச்சா சாப்பிட முடியாது. ஏன்னா நமக்கு சுகர் இருக்குமா? என்ன சுகர் நமக்கு இருக்கா? இருக்கா நமக்கு? பலவீனமா சரீரம் பலவீனத்தாய் எல்லாரும் நோயும் வரும். ஆனா கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பது பலன். இந்த உலகத்தில் இருக்கிறது நமக்கு நோய் எல்லாம் சுத்தி தான் இருக்கும். கிட்ட வரக்கூடாது. அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கு. உள்ளத்துல மகிழ்ச்சியா தான் போதும். நோய் தன்னால சொல்ல வாய் விட்டு சிரிச்சா நோய் வாய் சிரிச்சா அப்ப அந்த வரும்போது சிரிச்சுட்டே வரணும். வீட்டுல இருந்து வரும்போது சிரிச்சுட்டே வந்து விடணும். அமெரிக்கா கிளப்பு இருக்கு. கிளப்பு உள்ள போய் சிரிச்சுட்டே பாரு. என்னன்னா நோய் வராம இருந்து சிரிச்சுட்டே இருக்கணும். அது சிரிப்பு இல்ல, கேலி சிரிப்பு. அதாவது பணம் கொடுக்கணும். இங்க அப்படி இல்லை. சமுத்திரம் காத்திருக்கும் போதே நம்ம நோயா ஓடி போயிடலாம். அல்லையா? கர்த்தருக்கு மகிழ்ச்சியாயிடு. அப்போ இல்லத்து வேண்டுதல நிறைவேற்றி கொடுப்பாரு. நிறைவேற்றி முன்னோர்கள் பாவம் செய்து ஆண்டவர் தேடாதபடி என்ன ஆலயத்தை பூட்டிட்டாங்க. அதனாலதான் எசேக்கியா வந்தாரு, ஆலயத்தை திறந்தாரு, ஒற்று அடிச்சாரு, லைட்ட போட்டாரு, பலி செலுத்தினாரு. அல்லேலூயா. ஆலயம் பிரகாசமாச்சு. கூட்ட வீடு எப்படி இருக்கும் பாரு. ஒரு வீட்டுல அந்த பாசி வீடு கை பாசி பாத்தீங்கன்னா வீடு அந்த வீடு எப்படி இருக்கும்? கைது வீடு ஒண்ணு கிடையாது. ஆள் இருக்க வீட்டுல ஆளுக்கு சின்ன சிம்லேக்கு எழுதிட்டு இருக்கும். லைட் இருந்தாலும் ஒரு கேண்டல், அது மென்பத்தி மெழுகுவத்தி வெளிச்சம் இருப்பாங்க. அல்லாத வீடு இருக்கும். அப்போ முன்னோர்கள் தேவனை தேடாதபடி நேரம் இருந்தோ சுகம் இருந்தோ அவர் தேடாம அவரை விட்டு பின்வாங்கி போனதுனால கர்த்தருடைய கோபம் அந்த ஜனங்கள் மூழ்கி எதிரிகளை போட்டாங்க. எதிரிகள் என்னன்னா நோயில, வியாதியில, பல துன்பத்துல, துயரத்துல இணைஞ்சு அந்த உப்பு கொடுத்த இடத்துல இருந்து ஆண்டுகள் கேட்க போயிட்டாங்க. அல்லையா? கஷ்டம் வருவது நல்லது. கஷ்டம் வருவது அப்பதான் ஆளுதுக்கு. கஷ்டம் வர்றதுக்கு முன்பாகவே எழுதி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடிக்கணும். கஷ்டம் வந்தபோதுதான் தேடிட்டு ஒரு அவசியம். கஷ்டம் வந்தபோது அதான் சொல்லிருக்கேன். ஆளுக்கு வரும்போது அந்த ஆலயம் இருக்கும். ஆலயம் இருக்கும். ஆளை திறந்திருக்கும் போது இடிச்சு உள்ள வந்துடணும். இங்க சத்தம் சத்தம் கேட்கும் போது அந்த சத்தத்தை கேட்டுக்கணும். ஒரு நாள் சத்தம் கேட்காம அந்த அண்ணன் சத்தம் கேட்கலையே அப்படிம்பாங்க. சத்தம் வந்தது அங்க காது அடைச்சிருக்கோம். காது உள்ள போவாது. அப்ப சத்தம் கேட்கும் போது எங்க சொல்லணும்? ஆலயத்துக்கு. இப்ப இசைக்கியா முதலாவது என்ன செஞ்சாருன்னா ஆலயத்தை திறந்து ஒற்றடிச்சு எழுதாங்க, லைட்டை போட்டு பலி செலுத்தினாங்க. அது தேவனுக்கு பிரியமா இருந்ததுனால தேவன் மறுபடியும் அந்த ஆலயத்துல வாசம் பண்ண ஆரம்பிச்சார். அல்லேலூயா. ஆஸ்வதிக்கப்பட்ட இடத்துல தீரமுண்ட வாசல் ஆடைபாடும் முன் நொறுங்குண்ட மானதார் முன் சொல்வர் யார்? எதுக்கு ஆலயம் வேணுமா? நாட்கள் கொடிய நாட்கள் வரப்போகுது. அதை நாம் என்ன செய்யக்கூடாது? சிக்கிக் கொள்ளக்கூடாது. திறந்த வாசல் கதை திறந்திருக்கும் போது உள்ள வந்துடணும். திறந்து எதுக்கு இருப்போம்? உள்ள ஆளுக்கும் போது திறந்து வச்சிருப்போம். வெளியே போனா கூட்ட கதவு தட்டி ஒரு டோஜிடும். அப்ப 7ல இருந்து 8 மணி வரை ஆலயம் இதுக்குள்ளதான் வந்துடணும். இந்த நேரத்துக்குள்ள அன்னைக்கு ஒரு பிரதர் பேசும்போது ஒரு 5 நிமிஷம் லேட்டா உள்ள விடணும். வேலைக்கு வீட்டு போக இழிவு. அப்ப டைம் என்ன உள்ள. அப்ப 7 மணிக்கு எங்க இருக்கீங்க?
ஒவ்வொரு நாளும் அந்த உங்களுக்கு எனக்கு கிருபையாக நம்மளை பாதுகாத்து சுகத்தை விளக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறாங்களா அவரை தேட வேண்டும். சரிங்களா? அப்ப இசைக்க செய்வதெல்லாம் வாய்த்ததுக்கு முதல் காரணம் ஆலயத்தை திறந்து ஆலயத்தை ஒற்றடித்து சுத்தம் பண்ணி லைட் போட்டு தெரிச்சுதான் ஆராதனை நடந்துச்சு, அங்க பலி நடந்துச்சு, ஆலயம் பிரகாசம். ஆலயம் ஒரு நாள் நினைச்சக்கூடாது கூட்ட. இன்னைக்கு நிறைய ஆளுங்க வெறுமையா தான் இருக்கு, கூட்டி கிடக்கு. எதுக்குன்னா ஊழியக்காரர் செய்தி கொடுக்க ஆள் இல்லை, ஜெபிக்க ஆள் இல்லை. நேரு சபை ராத்திரி வந்து கூட்டிடுவோம், நைட்டு ஆரம்பத்திலிருந்து ஆடவே கிடையாது. ஏன்னா அங்க ஊழியக்காரரு ஊழியக்காரர் என்ன செய்வாங்க? வீட்டில் உட்கார்ந்து எங்க இருப்பாங்க? எங்க இருப்பாங்க? எதுல இருப்பாங்க? எதுல இருப்பாங்க? டிவில இருப்பாங்க. அப்படிதானே? டிவில கிறிஸ்தவ வச்சா பார்ப்பாங்க. நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம், இதை மட்டும் தான் பார்ப்போம். அப்படியே சொல்லி தேர்தல் கிறிஸ்தவ நிகழ்ச்சியை பார்க்கறது விடாது. அப்படி ஆழத்து வரலாம் அங்கதான் உட்காந்துக்கணும். ஆலை திறந்துதான் ஆழத்துல ஜனங்க வர முடியும். ஆலை பூட்டி இருந்தா ஜனங்க நிஜமாக வழி தப்பி அதை இசைக்க செய்து வாய்த்தது போல நம்முடைய காரியமும் வாய்க்கும். நம்முடைய தேவையான சந்திக்கப்பட வேண்டும். நம்முடைய வாஞ்ச நிறைவேற்றணும்னா ஆலயம் சொல்லி அடுத்த லாஸ்ட பார்க்கணும். ஆலயம்னா என்ன? ஆலயம்னா சரிங்களா? இசைக்க செய்தது வாய்த்தது போல நாம செய்வதும் வாய்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் இந்த பிரகாசத்துக்குள்ள வந்துடணும். இந்த வெளிச்சத்துக்குள்ள லைட் எப்ப ஆகும்? எப்ப ஆகும்? முடிஞ்ச அப்போ இந்த வெளியே நின்று பிரயோஜனமோ லைட் எரியும் போதே தெரிஞ்சணும். சரிங்களா? யாருமான படிக்கிட்டு கண்களை மூடி ஜெயிப்போம். நீங்கள் நான் செய்வது வாய்ப்பு. திருச்சபையில ஒரு நாள் அர்த்தத்தை இருக்கக்கூடாது, ஒரு நாள் சின்னப்பட்டு போய் இருக்கக்கூடாது, ஒரு நாள் நோய் இருக்கக்கூடாது. அவன் நீங்கள் நானும் நல்லாக்கிறதாயா வச்சிருக்காரு உங்களை இல்லையா? அப்ப நான் ஏன் சின்னப்பட்டு போயிருக்கிறேன்? நான் ஏன் நன்மையா இருக்கிறேன்? என் வாழ்க்கையா அப்படி இருக்கு. அவர் வாக்குப்படுத்தாரு. எசேக்கியா அவர் செய்வதெல்லாம் வாய்த்தது. நீங்கள் நான் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காலத்தையும் ஜெயம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வாய்க்கப்பட வேண்டும் என்றால் ஆலயத்தை ஒரு நாள் நாம் சிலர் ஆலயத்தை விட்டு விடுவது போல நீங்கள் நானும் விட்டு விடக்கூடாது. ஆலயத்தை பற்றி தெரியும், ஆலயத்தில் கோயில் பற்றி இருக்கிறாரு, ஆலயத்தில் சமூகம் இருக்கிறாரு. எதுக்கு இருக்கிறாரு? உங்களுக்கு வசனத்தை விதைக்கிறானே, தேவனுடைய வார்த்தை சொல்லதானே, உங்களுக்கா ஜெபிக்கிறதானே ஆலயத்தில் இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிக்க முடியாத ஆலயத்தில் இருக்கிறாரு. என்ன சொல்ல தெரியுமா? நீங்க ஆசீர்வாதப்பட்டதுன்னு சொல்லுங்க, வேற எங்க சொல்லுவாங்களா? எதுக்கு ஊழியக்காரர் இவ்வளவு ஆசீர்வாதம் இழந்து ஒரு நாள் இழந்து போகக்கூடாது, ஒரு நாள் இழந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை ஜெயமாய் காணப்படும், நம்முடைய வாழ்க்கை செய்வதெல்லாம் வாய்க்கப்பட வேண்டும். ஆலயத்தை தேவனை வழி சமூகத்திற்கு நாம இந்த நம்மை தேடி வந்திருக்கிறப்ப அநேக காரண பின்வாங்கி போயிருக்கிறோம், அநேக காலத்தை காரியம் வாய்க்காம இருக்குதுப்பா, நம் முயற்சி பண்ணி கைக்குடிய வராம இருக்குதுப்பா, அநேக நாட்கள காத்திருக்கிறேன், என் காரியம் வாய்க்காம இருக்குது. இந்த இரவு இசைக்கோட காரியம் வாய்த்ததல்லவா? அப்ப எங்க முன்னோர்கள் பாவம் செஞ்சு செத்து போயிடாங்கப்பா, இப்ப தேட மறந்துட்டாங்க, நமக்கு விரோதமா பாவம் செஞ்சாங்க. ஆண்டவரே, நான் என் பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் என்றால் நான் ஆண்டவரை தேடணும். என் பிள்ளை சொல்லக்கூடாது என் பெற்றோர் பாவம் செஞ்சு செத்து போயிட்டாங்கய்யா, என் பெற்றோர் ஆண்டவரை தேட மறந்துட்டாங்கய்யா, என் பெற்றோர் ஆலயத்தில் சமத்தை காத்திருக்க மறந்துட்டாங்க.
நம்ம ஆண்டவரே உறுதியா பிடிச்சிருந்தாங்க. நீ எப்படி நல்லா இருக்கியா? எங்க அம்மா சொன்ன ஜெபம், எங்க அம்மா தேடினால நான் நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பிள்ளை நம்ம பத்தி சொல்லக்கூடாது, எங்கம்மா அப்படி செஞ்சுட்டேன்னு சொல்லி அப்பா வந்து கேட்கக்கூடாது, ஏன் பையன் வாழ்க்கை எப்படி இருக்குது? பிதாக்கள் முன்னோர்கள் தேடாமல் போனதால கர்த்தருடைய கோபம் அவங்க மேல இறங்கிச்சியா? அவங்க குடும்பத்து மேல பிள்ளைங்க மேல இறங்கிச்சியா? தேடாத நாட்கள். இந்த இரவுல ஒரு நாளாண்டுகளை விட்டு விடக்கூடாது, ஒரு நாளா சோர்ந்து விடக்கூடாது, ஆயத்தை தேடுவது மாத்திரம் சோர்ந்து விடக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள் சொல்லும் போது நான் மகிழ்ச்சியா இல்லையா? மகிழ்ச்சி சந்தோஷமா ஆலயத்து வருவது. இன்றைக்கு எனக்கு ஆலயத்து போதுக்கு சோர்வா இருக்கியா, பலவீனமா இருக்கு. ஒரு நாள் சொல்லக்கூட உங்க பிள்ளை கேட்டு ஒரு நாள் ஏன் ஆலயத்துக்கு போக மாட்டீங்க? ஏன் ஆண்டவரை தேடாம இருந்தீங்க? ஏன் என்னை ஜெபிக்காம சொல்லாம இருந்தீங்க? ஏன் எனக்கு ஆலயத்தை பிடித்து போல? என்ன பிள்ளைகள் ஒரு நாள் கேட்பியா நம்மளை பார்த்து? அன்றைக்கு கண்ணது கண்ணீர் வரணும். இந்த இரவு அப்படி சமத்துவம் ஆண்டவரே, ஒரு நாள் சோமா இருந்த கூட ஆலயத்தை தேட, இப்படி சமத்தை காத்துக்க ஒரு நாளும் ஏனவே இருந்தக்கூடாதப்பா. ஒவ்வொரு நாளும் தேடணும் அப்பா, ஒவ்வொரு நாளும் சமத்துல காத்து இருக்கணும் ஆண்டவரே. என்ன ஏற்படுகிறது சொல்லுவோம். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. மகா இறக்கம் கருவி பிரசவம் தருவாங்க. மிருகத்தோடு தேடுறோம்ப்பா, மிருகத்தோடு சமத்தை காத்திருக்கோம்ப்பா. அந்த பிள்ளைகள் வந்தமா திரும்பி போகக்கூடாது. கேட்ட செவிகளப்பா ஒவ்வொரு தேடத்தை காண்டபடி அவங்களோட பேச முடியாது. ஜெபிக்கிறப்பா, வரப்ப நாட்கள் பயங்கரமா இருக்க போகுது. வரப்ப நாட்கள் கொடூரமான நாட்கள் இருக்குது. திறந்த வாசல் அறுவடைக்கு முன்பாகவே திறந்த வாசல் பிரவேசிக்கும்படியாக ஒவ்வொரு ஆயத்தப்படுத்தினாங்க. எப்ப பேசிக்க போகிறோம்? எத்தனை பிள்ளைகள் கூட வாங்க, கிராமத்து ஜனங்களோட வாங்கப்பா. நம்முடைய கண்கள் சத்து பிரியங்கள், அந்த சக்திகள், கொள்ளை நோய், விஷ ஜந்து, விஷ கிருமிகள் எங்க கிராமத்துக்கு விளையாடுப்பா. கிராமத்து நாலு முக்கிலையும் இப்படி தூரட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல தூக்கத்தை கொடுங்க, தூங்கச்சங்களோட பேசுங்க, சுப்பமா பேசுங்கப்பா. எதுல குறைவா இருக்கணும், எதுல விழுந்து கிடக்கணும், எதுல பின்னோக்கி இருக்கிறோம்ப்பா, எங்களோட பேச மாட்டேன். பேசுகிறாண்டவர்களா எங்களோட பேசு. இந்த இரவுல உங்க வருகை இருக்கும் என்றால் இந்த வருகை கொஞ்சம் பிள்ளைகள் ஆயத்தப்படுத்துங்கப்பா, என் கிராமத்து ஜனங்கள் ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த வருகை தாமதிக்கும் என்றால் நாலு தினத்துல அதிகாலையில உங்க துதிக்கும் துதியோட எழும்ப எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் நல்ல பிதாவே, ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் இயேசு தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். கர்த்தரெல்லாம் என்றென்றும் பாடுவேன். அக்கறையெல்லாம் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார் என்னை, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல நன்மைகள் மறவாதே. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.
தேவனுடைய சமாதானத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று திரும்ப சொல்லுவாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.